வெல்கம் டு தி விசில். நான் பீட்டர் இமேஜஸ். நேசி பாயா படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விஷ்ணுவர்தன் டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் ஆகாஷ் முரளி, அதிதி சங்கர், சரத்குமார், குஷ்பு இன்னும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹீரோ அர்ஜுன் ஒரு முக்கியமான பிசினஸ் ப்ரொபோசலுக்காக போயிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஒரு ஃபிளாஷ் நியூஸ் ஓடுது. அதுல போர்ச்சுகல்ல தியா அப்படிங்கிற ஒரு தமிழ் பொண்ணை மர்டர் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரேக்கப் பண்ண ஹீரோவோட எக்ஸ் லவர் தான். அதுக்கப்புறம் ஹீரோ இந்த முக்கியமான பிசினஸ் ப்ராஜெக்ட்டை விட்டுட்டு ஹீரோயினை தேடி போர்ச்சுகல் போறாரு. ஹீரோ ஹீரோயின் எப்படி லவ் பண்ணாங்க, எதனால அவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆச்சு, இப்ப ஹீரோயின் அரெஸ்ட் ஆயிருக்கக்கூடிய அந்த மர்டர் கேஸ்ல என்ன நடந்துச்சு, ஹீரோயினை தேடி போர்ச்சுகல் போகக்கூடிய ஹீரோ அவங்கள நல்லபடியா காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கறதா தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் லவ் ஆக்ஷன் டிராமா அப்படின்னு சொல்லலாம். அந்த ஜானர்ல தான் வந்திருக்குது. நம்ம கௌதம் மேனன் படங்கள்லாம் பார்த்திருப்போம்ல, என்னை நோக்கி பாயும் தோட்டா, ஜோஷ்வா, அந்த ஜானர் கைண்ட் ஆஃப் படம் தான் இது. இன்னும் சொல்ல போனா படத்துல வர அப்பா கேரக்டர் கூட ஜிவிஎம் படத்துல வர அப்பா மாதிரி தான் இருக்கிறாரு. ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் விட்டுட்டு போர்ச்சுகல் போறேன், அதுவும் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா வந்து உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு, நீ போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா அந்த போர்ச்சுகல் இங்க தானே இருக்கு அப்படிங்கறத மட்டும் தான் சொல்லல, அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவான ஒரு அப்பா தான் இருக்காரு. இதை வந்து சும்மா ஒரு ஃபன்னுக்காக சொன்னாலும் ஹீரோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி செட்டப் இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப வளவலா கொலக்கலாம் இல்லாம ஒரு மாதிரி நீட்டா கன்வின்சிங்கா தான் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அந்த விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா அதோட பேஸ் ஐடியா தான். ஒரு ஹீரோனை தேடி போறாங்க அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலா நிறைய படங்கள்ல பார்த்த ஒரு ஐடியா தான். பட் இதுல வந்து அவங்க வந்து லவ்ல இல்ல, அவங்க வந்து எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பிரேக்கப் ஆகி 2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பிரச்சனையில இருக்காங்க, அதுக்கப்புறம் இவர் தேடி போறாரு அப்படிங்கிற அந்த பிரமிஸ் வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ அந்த ஜர்னியில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த படம் வந்து அப்படியே நடுவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபிளாஷ்பேக் வருது. லவ் போர்ஷன்ஸ் எப்படி லவ் பண்ணாங்க, எப்படி பிரேக்கப் ஆச்சு, அந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா பேரலா போர்ச்சுகல் போனதுக்கு அப்புறம் அந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு, ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு, அந்த இன்சிடென்ட்க்கு பின்னாடி என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு, அவங்கள காப்பாற்றுறதுக்காக ஹீரோ என்ன மாதிரி விஷயங்களா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்கட்ல 2 விஷயங்களுமே தொடர்ந்து பார்க்குறோம். அந்த விஷயங்களுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. அடுத்ததா டைரக்ஷன் வைஸ் ரொம்ப ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒர்க் கொடுத்துருக்காரு விஷ்ணுவர்தன். மேக்கிங் வைஸ் எந்த குறையுமே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு நீட்டான ஒர்க். ப்ரொடக்ஷன் டிசைன், சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு ஒரு ஷாட்டும் ஒரு ஃப்ரேமும் அவ்வளோ ரிச்சா இருக்குன்ற அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா காஸ்டிங் வைஸ் பார்த்தோம்னா லீட் ரோல் பண்ணிருக்கக்கூடிய ஆகாஷ் அண்ட் அதிதி சங்கர் 2 பேருமே ரொம்ப நீட்டா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சரியான ஒரு ஆர்டிஸ்ட் செலக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆகாஷ் முரளி அவருக்கு இது முதல் படம், பட் வந்து முதல் படம் தெரியாத அளவுக்கு ரொம்பவே கன்வின்சிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அவரோட லுக் அண்ட் ஸ்கிரீன் பிரசன்ஸே ரொம்பவே இம்ப்ரெசிவா தான் இருந்துச்சு. முதல் படமே தெரியாத அளவுக்கு ஒரு கன்வின்சிங்கான ஆக்டிங்கை கொடுத்திருக்காரு. அவரோட கேரக்டர் டிசைனே பாத்தீங்கன்னா லவ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஸ்டாக்கிங் ஃப்ளர்ட்டிங்லாம் பண்ற மாதிரியான கிரிஞ்சித்தனங்கள் பண்றது, அதுக்கப்புறம் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் அவர் அதை ஹேண்டில் பண்ற விஷயங்கள், பட் ஸ்டில் என்னதான் மெச்சூர்ட் ஆனாலும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அதை வந்து ப்ராப்பரா யோசிச்சு பண்ணாம துருப்புத்தனமா ஏதாவது பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான். அந்த கேரக்டர் வந்து ரொம்பவே கன்வின்சிங்கா பண்ணியிருக்காரு. அடுத்தது அதிதி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பர்சனலாவே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபன்னா ஹியூமரஸா இருக்கக்கூடிய இடங்களா இருக்கட்டும், ரொமான்டிக்கா இருக்கக்கூடிய இடங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க. அவங்களோட சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் கூட ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட்ல கதை ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி ஃபிளாஷ்பேக் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுல ஓரளவுக்கு டல்லா இருந்த விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா அந்த ஃபிளாஷ்பேக்ல வரக்கூடிய அந்த லவ் போர்ஷன்ஸ் தான். யூசுவலா நம்ம நிறைய படங்களை பார்த்த மாதிரியான ஃப்ளர்ட்டிங், ஸ்டாக்கிங் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கிரிஞ்சித்தனமா தான் பண்ணியிருந்தாங்க. பட் அதை வந்து பெரிய அளவுல போர் அடிக்காம பார்த்துக்கிட்டது அதிதி சங்கரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்பவே கியூட்டா பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா செகண்ட் ஹாஃப் பார்த்தோம்னா மேக்ஸிமம் சீரியஸா தான் போயிட்டு இருக்குது. ஒரு கிரைம் கேஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப அதுக்கு பின்னாடி என்ன மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடும் ஒரு விஷயம் ரிவீல் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ அது எல்லாமே ஓரளவுக்கு ஸ்கிரீன் பிளேல இன்ட்ரெஸ்டிங்கா தான் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய பிசினஸ் மேனோட ஃபேமிலி, பவர்ஃபுல்லான ஆள் அந்த ஊர்லயே அப்படிங்கிறப்போ அவரோட பையன் கொல்லப்பட்டிருக்கான் அப்படின்னா யாரெல்லாம் அதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே யார் மேலே சந்தேகம் வந்துட்டு இருக்கும்ல. அது வந்து நமக்கு ஒரு சின்ன சின்ன க்ளூ வந்துட்டு இருக்க மாதிரி இவங்களா இருக்கும் அவங்களா இருக்கும்னு சொல்லிட்டு, பட் நம்ம என்னதான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாலும் என்னதான் அசியூம் பண்ணியிருந்தாலும் அதையெல்லாம் பிரேக் பண்ற மாதிரியான சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் சர்ப்ரைஸ் வச்சிட்டு இருந்தது செகண்ட் ஹாஃப்க்கு ஒரு பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. இப்போ நான் சொன்ன இந்த சீக்வன்சஸ்ல வந்து அதுல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கக்கூடிய ஆர்டிஸ்டான சரத்குமார், குஷ்பு, பழைய ஆக்டர் ராஜா அவர் அப்படி சொல்லிட்டு எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு. அடுத்ததா ரொம்ப இம்ப்ரெசிவ் அந்த கேரக்டர் அப்படின்னு சொன்னா கல்கி கோச்சலின் தான். அவங்க வந்து அந்த ஹீரோயின்காக வாதாடக்கூடிய ஒரு அட்வொகேட்டா வராங்க. ரொம்ப முக்கியமான கேரக்டர். அந்த கேஸையும் சரி, இந்த ஹீரோயினுக்குள்ள இருக்க லவ் பிரச்சனைகள் அதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விதமும் சரி, இந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா தான் அமைஞ்சிருக்கு. ஹீரோ அர்ஜுனுக்கும் அவங்களுக்கும் நடக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கான்வர்சேஷன்ஸ், அவங்க சொல்றதை ஒரு செய்யாம மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரி விஷயங்கள் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. அடுத்ததா பிரபு சார் வந்து ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. அந்த சீக்வன்ஸுமே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இப்படி செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா எங்கேஜிங்கா இருந்தாலுமே ஒரு சில சீக்வன்சஸ் வந்து பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு ஹீரோக்கு ஒரு சேசிங் சீக்வன்ஸ் இருக்குது. ஹீரோ பக்கத்தில் இருக்க ஒருத்தரை கொண்டுட்டே போயிடுறாங்க கார்ல. இவர் வந்து பைக்ல சேஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கிறாரு. போறார் போயிட்டே இருக்காரு. பட் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவங்க அடிச்சு போட்டுட்டு போயிடுறாங்க. அந்த சீக்வன்ஸ்க்கு எந்த வேல்யூமே இல்லைங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே போல ஃபார்ம் ஹவுஸ்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்குதுங்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்குது. அந்த காட்சியில பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு 10 பேர் கிட்ட அடிக்கிறாங்க. பட் அவங்க ரொம்ப ஈஸியாவே சுட்டு கொண்டு வந்திருக்கலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அல்லது அடிச்சு கொண்டு வந்திருக்கலாம். பட் தொடர்ந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடிச்சுட்டே இருக்காங்க.
பண்ணிருக்காங்க. யூசுவலா நம்ம ஃபைட் சீன்ஸ் பார்க்கோம்ல, கடைசியில ஹீரோ தப்பிச்சு வந்துருவாங்க, அந்த மாதிரியான ஒரு போரிங்கான சீக்வன்ஸா தான் இருந்துச்சு. இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு சீக்வன்ஸுமே விஷுவலா மேக்கிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலுமே படத்துக்கு பெரிய அளவுல வேல்யூ ஆட் பண்ணலங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அடுத்ததா ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோ ஒரு பெரிய சாகசம் ஒன்று பண்றாரு. ஒரு ஸ்கூல் பஸ் போகுது, அந்த பஸ்ஸை இடிச்சு நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல இருக்க பிள்ளைங்க எல்லாம் வந்து சுற்றுவன் மிரட்டி போலீஸ் எல்லாம் வர வச்சு அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் பண்றாரு மாதிரி சீக்வன்ஸ் இருக்குது. அதோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோ எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போறாரு பாருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை போர்ட்ரேட் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம எத்திக்கலா மாறலா யோசிச்சோம்னா அப்படி ஒரு விஷயத்தை எப்படி அவர் பண்ணலாம், அது ஒரு ஹீரோ எப்படி அதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கேள்விகள் தான் வருது. ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு ஸ்கூல் பஸ்ல மோதுறாரு கார்ல, அதுக்கப்புறம் அங்க இருக்க குழந்தைங்க எல்லாம் துப்பாக்கி வச்சு மிரட்டிக்கிட்டு அவர் வந்து பேர பேசிட்டு இருக்காரு மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அவர் மேல நமக்கு வர வேண்டிய அந்த சிம்பத்தியோ அல்லது பாரு ஹீரோயினுக்கு எவ்வளவு பண்றாரு அப்படிங்கிற ஒரு தாட்டும் நமக்கு பெருசா வரல. அடுத்ததான் இந்த படத்துல ரெண்டு இலங்கை தமிழ் கேரக்டர்ஸ் வராங்க, மாண்டி ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அங்க போர்ச்சுகல்ல இருக்கக்கூடிய கேங்ஸ்டர்ஸ் மாதிரி வராங்க, கெட்டவங்க மாதிரி தான் வராங்க. அதுல ஒருத்தர் கொஞ்சம் ஹெல்ப் பண்றது, ஹீரோக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான கேரக்டரா இருக்கிறாரு. இன்னொருத்தவங்க வந்து ரொம்ப கிரிமினலான வேலைகள் பண்றவங்களா இருக்காங்க. எதுக்கு அவங்க இலங்கை தமிழரா இருக்காங்க, அந்த என்ன பர்பஸ் அவங்களுக்கு அந்த கேரக்டர் இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான क्वेश्चंसமே இருக்குது. அந்த கேரக்டர்ஸ் பெரிய அளவுக்கு கன்வின்சிங்காவும் இல்லன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அந்த கிரைம் கேஸ் அதை சுத்தி நடக்கக்கூடிய டீடைல்ஸ் அதை வச்சு செகண்ட் ஹாஃப் பெருமளவுல மூவ் ஆனதுனால ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. அடுத்தது டெக்னிக்கலா பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், ப்ரொடக்ஷன் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையிலுமே ஒரு ரிச்சான படமா தான் இந்த படத்தை கொடுத்திருக்காங்க. ஒரு போர்ச்சுகல் போர்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குது. இதுக்கு முன்னாடி தமிழ் படங்கள்ல போர்ச்சுகல் ஷூட் பண்ணிருக்காங்களாங்கிற பத்தி தெரியல. பட் விஷுவலி நம்ம அந்த படம் பார்க்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. அடுத்ததா மியூசிக் வைஸ் பார்த்தோம்னா யுவன் சங்கர் ராஜா அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இந்த படத்துக்கு ஓரளவுக்கு பலமா தான் அமைஞ்சிருக்கு. பெரும்பாலான இடங்கள்ல இந்த படத்தை வந்து ஃபன்னாவும் சீரியஸாவும் கொண்டு போறதுல அந்த மூட செட் பண்றதுல வந்து இவனோட மியூசிக் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணிருக்கு. போர்ச்சுகல் போர்ஷன்ஸ்ல பிகினிங்ல வர ஒரு சில சீக்வன்சஸ்ல மட்டும் கொஞ்சம் அந்த வேட்டையாடு விளையாடு சாயல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு மியூசிக்ல. அதை தவிர்த்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் ஓரளவுக்கு ஓகே தான். அடுத்ததா சாங்ஸ்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 3 பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் படத்துல. ஓகே ஓரளவுக்கு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு, தவிர்த்து பெரிய அளவுல இம்ப்ரெசிவாலாம் இல்ல. அதுவும் இல்லாம செகண்ட் ஹாஃப்ல படம் கொஞ்சம் சீரியஸா போயிட்டு இருக்க நேரத்துல ஒரு காதல் சோக பாட்டை போட்டு விட்டாங்க. அது பெரிய லெட் டவுனா தான் இருந்துச்சு. இப்போ நம்ம பேசின இந்த சின்ன சின்ன குறைகளை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா நேசிப்பாய படம் ஓரளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமா தான் வந்திருக்கு. நீங்களும் படம் பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.